அன்பு பெரியோர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, எனது அன்பான மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்றைய தின குறள் பதிவு அதிகாரம் 13 அடக்கம் உடைமை. குறள் 123. செறிவு அறிந்து சீர்மை பயக்கும் அறிவு அறிந்து ஆற்றின் அடங்கப்பெறின். மீண்டும் சொல்கிறேன். செறிவு அறிந்து சீர்மை பயக்கும் அறிவு அறிந்து ஆற்றின் அடங்கப்பெறின். அதாவது வாழ்க்கையில் அடங்கி நடந்தால் நன்மைகள் கைகூடும். சொற்பொருள்: செறிவு அறிந்து, எது அடக்கம் என்பதை அறிந்து, சீர்மை அதுவே ஒழுங்குமுறை என்பதை அறிந்து உணர்ந்து பயக்கும் மேன்மையை தரும். அறிவு அறிந்து தனது ஆற்றலை தன்னுடைய அறிவினால் அடக்கி பழகிக்கொள்வோமானால் ஆற்றின் அந்த அடக்கம் அடங்க பெறின் நல்லோரால் அறியப்பட்டு அவனுக்கு மேன்மையை அது பெற்றுத்தரும் என்பதுவே பொருள். அடக்கம் என்பது என்ன என்பதை அறிந்து, அதுவே ஒழுங்குமுறை என்பதையும் அறிந்து உணர்வது மேன்மையை உண்டு பண்ணும். தனது ஆற்றலை தன்னுடைய அறிவினால் அடக்க பழகிக்கொள்வோமானால் அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு அவனுக்கு மேன்மையை பெற்றுத்தரும் என்பதில் ஐயமில்லை என்பதை வள்ளுவர் உணர்த்துகின்றார். இதற்கு சான்றாக ஒரு சிறிய கதையை பார்ப்போம். ஒரு சிறிய நகர் பேருந்து நிலையம் அருகில் மருந்து கடை ஒன்று இருந்தது. மருந்து கடையின் ஓனர் ஒரு 15 வயது மதிக்கத்தக்க பையனை தனக்கு ஒத்தாசையாக மருந்துகளை வாங்கி கடையின் உள்ளே பக்கவாட்டு கப்போர்டுகளில் அடுக்கி வைக்கவும் விற்பனையில் மருந்தெடுத்து கொடுக்கவும் வேலைக்கு வைத்திருந்தார். மாதம் 60 ரூபாய் சம்பளமும் மதியம் இரவு என 2 வேளை உணவும் பெற்றுக்கொண்டு வேலை செய்தான் அந்த பையன். அவன் 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்திருந்தான். மருந்து வாங்க அந்த கடைக்கு வருவோர்களையும் போவோர்களையும் வணங்கி வரவேற்பான். அவனுடைய குண நலத்தை கண்டவர்கள் அந்த கடைக்கே வந்து மருந்து மாத்திரை வாங்கி செல்வார்கள். சில பேர்கள் இந்த மருந்து கடையில் மருந்து வாங்கி சாப்பிட்டால் உடனே குணமாகிறது என வெளிப்படையாகவே கூறி செல்வார்கள். அந்த பையனும் நன்கு வேலையை கற்றுக்கொண்டான். சில நேரங்களில் மருந்து சீட்டு இல்லாமலும் தன் நோயை கூறி மருந்து கேட்பார்கள். சரியான மருந்தை எடுத்து கொடுப்பான். யாரிடமும் தன்னடக்கத்தில்தான் பேசுவான். கடை ஓனரும் அவன் மீது தனி பாசம் வைத்திருந்தார். நாட்கள் கடந்தன. அவனுக்கு திருமண பருவம் வந்தது. கடை ஓனர் அவனுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து திருமணத்தையும் செய்து வைத்தார். அந்த ஊரிலே அவனை தெரியாதவர் யாருமே இல்லை என்ற அளவுக்கு அவன் பெயர் வாங்கிவிட்டான். ஓனருக்கு வயதும் ஆகிவிட்டது. தன் பிள்ளையாகவே அவனை பாவித்து அந்த கடையை அவனுக்கே கொடுத்தார். வணக்கம் சொல்வதை மட்டும் ஒரு நாளும் அவன் மறப்பதே இல்லை. அவனால் அந்த மருந்து கடையும் விரிவடைந்தது, பிரபலமானது. இன்றும் கடை வேலைக்கென 100 பேர்கள் வேலை செய்கிறார்கள். வீடு, கார் வசதி எல்லாமே அவனுக்கு கிடைத்து இன்று பெரிய முதலாளியாக இருந்து கொண்டும் தன் அடக்க பேச்சிலிருந்து அவன் மாறவே இல்லை. அடக்கமே அவனை மேன்மைப்படுத்திவிட்டது. நன்றி. மு. சமுத்திரம், ஆசிரியர்.